இன்று நாம் பார்க்க போகிற கதை அற்றது பற்றெனில் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்திரா பார்த்தசாரதி அவர்களோட கதை. இந்த கதை 1989 எழுதப்பட்ட ஒரு கதை. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த கதையை நாம் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்ல தொடங்கினேன். ரயில் என்ன பண்ணுது, தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளார மெல்ல போகுது. சபேசனுக்கு அது மெதுவாக போகிறது தன்னுடைய மனநிலையை காட்டுறது மாதிரியே இருக்குது. கும்பகோணம் வந்துட்டுது. இன்னும் அரை மணி நேரத்தில் சாரங்கபாணி சன்னதி தெருவுக்கு சென்று அவரோட 3 தலைமுறையாக அவருக்கு சொந்தமான அந்த வீட்டுக்கு அவர் போகணும். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அந்த வீட்டில் அவருக்கு வாரிசு உரிமை இருந்ததே தவிர அனுபவ உரிமை அப்படிங்கிறது இல்லை. அவருக்கு 58 வயசில் மத்திய அரசாங்க வேலையிலேருந்து ஓய்வு. அதுக்கப்புறம் அவர் சங்கரையரும் அவர் மனைவி நீலாம்பிகை மாமியும் தான் அந்த வீட்டில் 30 வருஷமாக குடியிருக்காங்க. அந்த கும்பகோணம் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, குழந்தைங்கள்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அரசாங்கத்தில் வேலை பண்ணி கொஞ்சம் ஓய்வு பெற்றவர் அவர். என்ன பென்ஷன் ஒரு 200 300 இருக்கும். 50 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 30 வருஷமாக அதில் இருக்கார். ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த சபேசனோட அப்பா இருக்காரு, அவர் சபேசன்கிட்ட சொல்கிறாரு, என்ன ஆனாலும் சரி இந்த கும்பகோணத்தில் குடியிருக்காள அந்த கிழவரும் அவரோட ஆம்படையாளையும் 2 பேரையும் ஆற்ற காலி பண்ண வச்சிடாத, அவள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்தவர், பணம் பண்ண தெரியலை பாவம். அவனை மாதிரி இருந்தவள்லாம் நிறைய பேர் வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு தெரியல பாவம். இந்த கலிகாலத்தில் கடவுள் தான் உதவலை. நல்லவங்களான நாமளாவது உதவலாமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்துட்டார். அதிலேருந்து அவர் அவ்வளோதான் வாடகை கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டிலையே இருக்கார். அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்களித்தவர் தான் சபேசன். இன்றைக்கி அதை மீற வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வந்துட்டுது. போய் இறங்கிடுறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு. அப்போ போர்ட்டர் கேட்குறாரு, நான் தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெல்ல நடக்கும்போதே அவருக்கு ஞாபகம் வருது, அவங்க அம்மா தான் கும்பகோணத்தில் இருந்தவங்க முதல்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை டெல்லிக்கு கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தான் சபேசன் இருக்கார். அதனால் டெல்லிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவர் சொல்கிறாரு, வேண்டாண்டா, எனக்கே வயசாகிடுச்சு, நான் டெல்லியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி அவரை கூட்டிகிட்டு போனார். அவர் அங்கே போனார். ஆனாலும் அவரால் ரொம்ப ஆண்டுகள் இருக்க முடியல, இறந்துட்டார். அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் காப்பாற்றணும் அப்படின்னுக்கிட்டு இருக்கும்போதே என்னாச்சு அப்படின்னா, அந்த சபேசனுக்கு அவரோட பொண்ணு கல்யாணம், பணம் 40,000 ரூபா தேவை. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, பார்வதி அவள் பேர், அவள் சொல்கிறா, இந்த பாருங்க, கும்பகோணம் வீட்டை 40,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க, கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறா. அது எப்படி கொடுக்கறது? அந்த வீட்டில் அந்த கிழவனாரும் அந்த அம்மாவும் இருக்காங்களே, அவங்கள என்ன காலி பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, காலி பண்ண சொல்லலைன்னா எப்படி? அவர் எங்கே போவார் சொல்லு? எங்கே வேணால் போட்டோம், நமக்கு பணம் வேணும், அது நம்ம வீடு அப்படின்னு அவள் கோபமாக சொல்கிறா. இந்த பாரு, 27 வருஷமாக அந்த மாமா 50 ரூபா கொடுத்துட்ருக்கார். கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் ஆயிடுச்சு. வீடு நமதுன்னு சொல்கிறதுக்கு சட்டப்படி அவருக்கு உரிமை இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே, என்னாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவள் அவ்வளோ கோவப்படுறா. இவர் என்ன பண்ணுறாரு, ப்ராவிடென்ட் ஃபண்டு பணத்தை எல்லாம் எடுத்து போட்டு எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிடுறாரு. இப்போ 2வது சோதனை இது. அவர் சபேசன் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. அவருக்கு ஒன்றும் பெருசாக சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. கும்பகோணம் வீடு மட்டும்தான் பூர்வீக சொத்து. ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசாங்கம் கொடுத்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். நம்ம கும்பகோணம் போயிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னால் பார்வதி வரமாட்டேங்கிறார். என்னால் முடியாது, அங்கே
நீங்கள் வேணால் காவேரியில் குளிச்சுக்கிட்டு சாரங்கபாணி கோயிலை சுற்றிக்கிட்டு இருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது எவ்வளோ நல்லது தெரியுமா, எவ்வளோ நிம்மதியாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னெல்லாம் அவர் சொல்லி பார்க்குறாரு. அவள் பார்வதி ஒத்துக்கவே இல்லை. எனக்கு அந்த நிம்மதியும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் உடனடியாக அந்த கிழவரை வீட்டை காலி பண்ண சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம இருக்கிற அந்த 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகிற பணத்தையும் இப்போ இருக்கிற இந்த வீட்டை விற்று கிடைக்கிற பணத்தையும் போட்டு நாம் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு நிம்மதியாக குடியிருக்கலாம். இந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து நம்ம போய் வேறு வாடகை வீட்டிலெல்லாம் குடியிருக்க என்னால் முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறா. அப்போது இவர் சபேசையர் கேட்குறாரு, இந்த பாரு, அந்த கிழவனாரும் அந்த அவரோட மனைவியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க. அந்த கிழவனாருக்கு 88 வயசு ஆகுது, அந்த மாமிக்கு 82 வயசு ஆகுது. கடைசி காலத்தில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம தொந்தரவு கொடுக்கறது நல்லா இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ன உடனே பார்வதிக்கு கோவம்னா கோபம். அந்த கிழவரும் மாமியும் நன்னா தான் இருக்கா, கின்னுன்னு இருக்கா, நாம் தான் அவளுக்கு முன்னாலேயே போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு கோபமாக பேசுகிறார். அப்போ பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தானே நம்ம இருக்க போகிறோம், வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் கோபம் உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது, அவளை கெஞ்சி இவாளை கெஞ்சி நிலம் அலாட்டாக இருக்கிற நேரத்தில் ஏதோ கொஞ்சம் பணத்தை போட்டுக்கிட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு கோவப்பட்டுட்டு 3 வருஷத்துக்கு முன்னால் 40,000 ரூபாய்க்கு வீடு கேட்டான், இப்போ 70,000 தரங்கிறான் கும்போணத்து வீட்டுக்கு. 60,000 நம்ம இந்த வீடு வாங்கிறதுக்கு கட்டிடலாம், மீதி 10,000 பேங்க்கில் வச்சுக்கலாம். இன்னும் 2 வருஷத்தில் நிச்சயமாக வீடு கிடச்சிரும். உங்களுக்கு வரப்போகிற இந்த ஃப்ராட் அண்ட் ஃபண்டு பணம், கிராஜுட்டி, கம்யூட்டேஷனு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டு பென்ஷனை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறாவ. ஒரு நாட்டுக்கு நிதி மந்திரியாக இருக்க வேண்டியபடி நீ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது நம்ம நாட்டில் திறமையெல்லாம் எப்படி விரயமாகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பேசின உடனே, இந்த பாருங்கள், உங்கள் கேலி பேச்சு பேசுகிற சாமர்த்தியத்தை எல்லாம் கும்பகோணத்தில் கொண்டு போய் காட்டுங்க, வீட்டை விற்கிற வழியை பாருங்கன்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறா. அதெல்லாம் நடந்து அந்த வீட்டை நோக்கி போகும்போது அவனுக்கு நினைவுக்கு வருது. வண்டி வேணுமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே பக்கத்தில் நிற்கிறான். சபேசன் இல்லை வண்டியெல்லாம் வேணாம், நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். 30 வருஷமாக ஒரு வீட்டில் 50 ரூபா குடக்கூலி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கிற அந்த 88 வயசு கிழவனார எப்படி வீடு பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறது? 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி வசதியான வீடு அவருக்கு இன்னுமே கிடைக்குமா? அவரால் அந்த மாதிரி வயசுக்கு பிறகு அனுசரித்து போகிறதுக்கு முடியுமா? அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த விஷயத்த சொல்லும்போது இந்த பார்வதி இருக்காள்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் நான்சென்ஸ், அது உங்கள் வீடு, 30 வருஷமாக குடியிருந்தா என்ன, இல்லை 50 வருஷமாக தான் குடியிருக்கட்டுமே, இப்போ உங்களுக்கு பணம் தேவை, 50 ரூபாய்க்கு எந்த வீடு கிடைக்குதோ அந்த வீட்டுக்கு அவர் போய் தான் ஆகணும். உங்கள் தயக்கம் என்னமோ எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இது ஒன்றும் ராமாயண காலம் கிடையாது, அப்பா சொன்னதையெல்லாம் அப்படியே கேட்டு தான் ஆகணும்னு. ப்ளீஸ் பி ப்ராக்டிக்கல் சபேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னுட்டு அப்படியே வராரு. இதெல்லாம் அவரோட எண்ணத்தில் யோசனையில் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராரு. அப்போ இந்த கும்பகோணத்துக்கு வர்றதுக்கு முன்னே பார்வதி வேற சொல்லி அனுப்புகிறா, நீங்கள் அவாத்தில் போய் தங்காதீங்க, ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அவாத்துக்கு போங்க, விஷயத்தை விளக்கி சொல்லுங்க. இத்தனை வருஷம் இருந்தவா நம்ம நிலைமையையும் புரிஞ்சுக்காமலா இருப்பா. 50 ரூபாய்க்கு கும்பகோணத்தில் வீடு கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் இவ்வளோ சௌகரியம் இருக்காது, வாஸ்தவம் தான். அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவள் வேற சொல்லி அனுப்பின ஞாபகம் வந்தோடனே, சரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டு போகும்போதே, இத்தனை தடவை வரும்போது அவர் வீட்டில் தான் அவர் தங்கியிருக்காரு, இப்போ போய் எப்படி ஹோட்டலில் தங்குறது, ஒரே குழப்பந்தான் அவருக்கு. அப்படியே குழம்பிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறது, ஒரு சமயம் நாமளே அவருக்கு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி
ரூபா வாடகையாக கூட இருந்துட்டு போட்டோம். மேற்கொண்டு 30 ரூபாயை நாம் கொடுத்தா என்ன, அது நல்லா இருக்கும் தானே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கார், அந்த வீட்டில் குடியிருக்கார் அந்த கிழவர், அவர் ரொம்ப மானஸ்தர். அவர் இதெல்லாம் ஒத்துக்குவாரா அது கூட தெரியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுக்கிட்டே சபேசன் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வீட்டு சாய்வு நாற்காலியில் அந்த பெரியவர் சங்கரையா படுத்திருக்கார். கண்ணு மூடிகிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்காரா தூங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. அப்படியே பார்க்கும்போது இந்த பார்வதி எவ்வளோ குரூரமாக யோசிக்கிறார். இந்த பெரியவரை பார்த்தா உடம்பு அப்படியே நாறு மாதிரி கிடக்கு, கண்ணெல்லாம் குழிவாக போயிட்டு, உயிர் ஏதோ அந்த சரீரத்தில் இருந்த பழக்க வாசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இவரை போய் வேறு வீடு பார்த்துக்கிட்டு போங்கன்னு எப்படி சொல்கிறது, திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவர் யோசிக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளார இருந்து யாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சங்கரையர் கண்ணை திறந்து பார்த்துட்டு கண்ணு அதுவாது பெருசாக திறக்க முடியல, அப்படியே கண்ணை இடுக்கிக்கிட்டு யார் என்ன வேணும் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு இவர் அடையாளம் தெரியல. அதுக்குள்ளே இந்த சபேசன் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சுக்கோங்கோ, தவறுதெல்லாம் நுழைஞ்சிட்டேன், பக்கத்தாத்துக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டே வெளியில் போகிறதுக்குள்ளார உள்ளார இருந்து ஒரு பெண் பேசுகிற குரல் கேட்குது. தப்பு இல்லை, ரைட் தான், யார் சபேசன் தானே, உங்கள் ஆமே உங்களுக்கு மறந்து போயிடுதோ, நன்னா இருக்கு போங்கோ, டெல்லியிலேருந்து சபேசன். உருவத்தை கூட பார்க்கல, குரலை வச்சுக்கிட்டே இந்த மாமி தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு சபேசனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே பார்க்குறாரு. அந்த நீலாம்பிகை மாமி, அந்த மாமி பேர் நீலாம்பிகை. நீலாம்பிகை மாமி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க. வா சபேசனா, வாப்பா. சங்கரையர் மெதுவாக குரல் கொடுக்குறாரு. சபேசனும் உள்ளே போய் பெஞ்சில் உட்காந்த உடனே, கொஞ்சம் காது கேட்கல, இறஞ்சி பேசு அப்படின்னாரு சங்கரையர். பேசவே இல்லை, இறஞ்சி பேசுகிறதா என்று கேட்டு மாமி குழந்தை போல் சிரித்தாள். ரொம்ப தளர்ந்து போயிட்டேளே மாமி அப்படின்னு சபேசன் சொன்னோன்னே, ஆமாம் வயசாகலையா எனக்கு, சித்திரகுப்தன் ஃபைலை தொலைச்சிட்டான் போல் இருக்கு, எனக்கு போனஸ் அப்படின்னு கூறிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சங்கரையர். என்ன சபேசா, சபேசான்னு சொல்லவும் தயக்கமாக தான் இருக்குது. 10 வருஷத்துக்குள்ளார தலை நரைச்சி 28 வயசு பையனா சுருளாக பார்த்த ஞாபகம், இப்போ இப்படி இருக்க. பரவாயில்ல, அதே ஞாபகத்தோடையே இருங்க, அப்போ தான் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சபேசன் சொன்னோன்னே, அது சரி சபேசா, பெட்டி படுக்கையை உள்ளே வச்சுட்டு குளிச்சுட்டு வா, நான் குளிச்சாச்சு, பூஜையும் ஆயிடுது, சாப்பிட்லாம் அப்படின்னு சங்கரையர் சொன்னார். இங்கே இருந்து சுவாமி மலைக்கு புறப்பட்டு போகிற மாதிரி தான் வந்திருக்கான், ஒரு சின்ன சூட்கேஸ் பையோட சொல்லிட்டு சிரிச்சா மாமி. வெந்நீர் வேணுமா சபேசா அப்படின்னு சங்கரையர் கேட்டோன்னே, வேண்டாம், இப்போ கிணத்து தண்ணியே போதும் அப்படின்ட்டு அங்கே போய் குளிக்க போகும்போது அந்த சமயக்கட்டிலேருந்து வத்த குழம்பு வாசனை வருது. தனக்காக தான் அந்த மாமி வத்த குழம்பு பண்ணுறான்னு அவருக்கு தெரியுது. என்ன மாமி, எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறேளா என்ன? ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, உனக்கு வத்த குழம்புன்னா ரொம்ப பிடிக்குமேன்னு பண்ணினேன். எங்களுக்கு வயசாகிடுது, மாமாவுக்கு எதுவும் ஒத்துக்கலை, குழம்பெல்லாம் பண்ண முடியாது. ஆமாம், பார்வதி எப்படி இருக்கா? ரொம்ப விசாரிச்சா அவங்கள. குழந்தை எங்கே இருக்கா, பம்பாயில் தான் இருக்காளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி மாமாவை கூப்பிட சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு அவனும் குளிச்சுட்டு வந்தோடனே எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. கொஞ்சம் கையை கொடு, 6 மாதமாக தூக்கி தான் விட வேண்டியிருக்கு, அவளுக்கும் வயசாகிடுதோ இல்லையோ, யார் முன்னாலேயோ பின்னாலேயோ தெரியலை, அப்பா தூக்கத்திலேயே போயிட்டாருன்னு எழுதியிருந்த, கொடுத்து வச்சவர். நல்லவாளுக்கு தான் அப்படிப்பட்ட சாவு வரும். நான் நல்லவனோ கெட்டவனோ பகவானுக்கு தான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் தீங்கு பண்ணலை அப்படின்னு அவர் அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்காரு.
பேசிக்கிட்டே அவரையும் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் பக்கத்தில் சமையல் அறை முன்னால் உட்காந்துக்கிட்டு சாப்பிட போகிறாங்க. பெரிய வீடு அது. கீழே 4 ரூமு, பின்னால் கிணத்தாங்கிற தோட்டம். அப்பா அம்மா இருந்தபோது இந்த சங்கரையர் கீழே 2 ரூம் தான் அவர் வாடகைக்கு விட்டுருந்தார். மற்ற இடத்தையெல்லாம் இவங்க தான் வச்சுருந்தாங்க. அப்பா டெல்லிக்கு வந்த உடனே எல்லா வீடு முழுவதையுமே அவர்கிட்டே விட்டுட்டார். இதே வாடகை கூட போதும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் ஆத்து போர்ஷனை பூட்டிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் திரும்பி வரைச்ச வீடு தூசும் தும்புமாக இருக்கணுமா? ஏதோ நாம் இருக்கிற வரைக்கும் சுத்தமாக வீட்டில் இருக்கணும். நான் போகிற போது இந்த வீடு என்ன என்னோட வரப்போகிறதா என்ன? இந்த உடம்பே வராதே, அதுவுமே வாடகை தானே. பார்வதிக்கு இது ரொம்ப வருத்தம் தான். வீடு முழுவதையும் வச்சுக்கிட்டு 50 ரூபாய் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அவளுக்கு அந்த கோபமும் இருந்தது. அதுவும் அவனுக்கு அப்பப்போ ஞாபகம் வருது. சரி அப்படின்னுட்டு அந்த வத்த குழம்ப வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும்போது, ஆமாம் சபேஷா, நீ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு கேட்டார் பெரியவர். வருஷம் எது? மாதம்னா 6 மாதம் என்றால் மாமி. உடனே மாமிக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு சபேசன் யோசிக்கும்போதே, 58 ஆயிடுதா, இப்போ பார்த்த மாதிரி இருக்குது. நீயும் பார்வதியும் புது வேஷ்டி புது புடவையில் கல்யாண பந்தலில் உட்காந்துருந்தது. நான் ரிட்டையர்ட் ஆகி இந்த ஆற்றுக்கு வந்தேன், நீ இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிற. 30 வருஷம் ஒரு நிமிஷமாக ஓடி போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி நீயும் இங்கே வந்துடு. எங்கள் 2 பேருக்கும் 2 ரூம் போதும். நீயும் பார்வதி அழைச்சிட்டு வந்துட்டீன்னா எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என்ன நிம்மதி? எங்கள் காரியத்தை யார் பண்ணுவா? எங்களுக்குன்னு யாருமே கிடையாதே. நீங்கள் பாட்டில் பேசிகிட்டே போகிறேல, டில்லியில் இருந்தவாளுக்கு இங்கே வந்து இருக்க பிடிக்குமா அப்படின்னா மாமி. அது எப்படி? கும்பகோணம் உனக்கு பிடிக்காமல் போயிடுமா என்ன? பிறந்து வளர்ந்த ஊர், படித்த ஊர். காந்தி பார்க்கில் மரமாக சுற்றி விளையாடிட்டு இருப்பான், காவேரியில் நீந்தி இருப்பான். ஏன் சபேஷா, உனக்கு நீந்த தெரியுமா? தெரியாது. ஆடா, கும்பகோணத்திலேயே பிறந்தவனுக்கு நீந்த தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே அதில் கொஞ்சம் விட்டேத்தியாக தண்ணியை அந்நியப்படுத்திக்கிட்ட மாதிரி பதில் சொல்கிறான். சரி, உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு. அதனால தான் இந்த காவேரி கரையில் எனக்கு மரணம் நேரப்போகுது போல இருக்குது. இந்த வீட்டிலையே நானும் மரணிச்சிடுவேன், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, காவேரி கரையில் இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு மாமி சொல்கிறான். சபேசன் என்ன பண்ணுறான், தூக்கி வாரி போடுது. அப்படியே மாமியை பார்க்குறான். சங்கரையரும், என்னடி சொல்கிற? சரி, சாப்பிட்டு எழுந்துருங்க, நான் சாப்பிட்ணும், பசிக்குது அப்படின்னு நீலா மாமி சொல்கிறான். சொன்ன உடனே இந்த பார்வதி என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே நான் வந்து அந்த மாமிக்கு ஒரு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் தான் லெட்டர் எழுதியிருக்கணும் அப்படின்னு சபேசன் நினச்சிக்கிட்டே அங்கே இருக்கிற பெஞ்சில் உட்காடுறான். சங்கரையர் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அவருக்கு அந்த அர்த்தம்லாம் ஒன்றும் புரியல போல இருக்கு. அப்படியே தூங்கின மாதிரி இருக்குது. அப்போ மாமி சொல்கிறா, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, அப்படி உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்த உடனே சபேசனுக்கு புரிஞ்சு போயிடுது. பார்வதிக்கிட்டேருந்து லெட்டர் வந்ததா மாமி? ஆமாம், அவள் பேரில் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த வீட்டை 70,000க்கு கேட்டாள்னா கொடுத்துரு. உனக்கு வீடு வேண்டாமா டெல்லியில்? நீங்கள் எங்கே போவேள்? அதை பற்றி நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப நாள் தங்கின விருந்தாளி மாதிரி நாங்கள் இருக்கோம். இது அவனுக்கு தெரியாமலாம் போயிடும். அவனுக்கு அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கிற சாமி பக்கம் கையை காட்டுறேன். இல்லை மாமி, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருங்க, பணத்துக்கு நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இந்த பாரு, இதெல்லாம் நீ பண்ணாத. பார்வதி சொல்கிற மாதிரி வீட்டை விற்றுக்கோ. இந்த மாமா இந்த காவேரி கரை இந்த வீடுன்னெல்லாம் சொன்னாரே, அவர் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கட்டுமே, அதுக்கு நான் ஏன் தடையாக நிற்க போகிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, வீடு வாங்க போகிறவன் கிட்ட நீ என்னன்னு சொல்லுவேன்? இப்போ விற்க போகிறதில்லன்னு சொல்லுவேன். அவனுக்கு இந்த தெருவில் எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியுமா? அவனுக்கு 4-5 வீடாவது இருக்கும். எல்லாம் புகையில் விற்ற பணம். இந்த வீட்டோட மதிப்பு என்ன தெரியுமா? இப்போ 1,00,000 ரூபாய்.
இந்த வீட்டுக்கு மதிப்பு கிடையாது, இந்த இடத்துக்கு தான். அதுவும் இந்த கும்பகோணத்தில் நடு மத்தியில் இருக்க இந்த இடம், இந்த இடத்துக்கு தான் அந்த மதிப்பு. அப்போ என்ன 1,00,000 கேட்க சொல்கிறீங்களா வீடு விற்கிறதுக்கு? நீ கேட்க வேணாம். நேத்திக்கு அவனே இங்கே வந்தான். மாமா அப்படி தான் தூங்கின்னு இருந்தார். இப்போல்லாம் அவர் வந்து பாதி தூக்கம் பாதி விழிப்பு தான், சொப்பன அவஸ்தை. வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டுருக்கார். இன்னும் வண்டி வரலை. 4 நாள் முன்னால் பார்வதிக்கிட்டே இருந்து லெட்ரு வந்தது. யோசித்தேன், நீ வந்து சபேசன் வந்தான்னா நீ எங்களை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விற்காமையே போயிடுவ. அவன் வீட்டை விற்கணுன்னா நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த வீட்டோட மதிப்பு இன்றைக்கி தேதிக்கு 1,00,000. 30,000 என்கிட்ட கூட காலி பண்ணுறேன்னு சரின்னுட்டான். இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு அந்த நீலா மாமி அவனை கேட்குறாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? நீயே போய் அந்த வீட்டுக்காரனை போய் கேள. மாமி, என்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமா? நான் இப்போவே போய் வீட்டுக்காரனை பார்க்குறேன் அப்படின்னுட்டு. ஆமாம், வீட்டுக்காரனை பார்க்குறேங்கிறியே, இந்த வீட்டை வாங்குகிறவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் உன்னோட படித்தானே, ஹமீது சுல்தான், ஞாபகம் இருக்கா? அவன் தான் இந்த வீட்டை வாங்க போகிறான். உடனே சபேஷனுக்கு கொஞ்சம் நினைவு வருது. ஹமீது சுல்தான் வீட்டுக்கு போகிறார். போனோடனே வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு ஹமீது கூப்பிட்டோன்னே, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். நான் உங்களை ஒன்று கேட்கணுமே. கேளுங்க. நீங்கள் சங்கரையர் வீட்டு அம்மாவுக்கு 30,000 தர்றதா சொன்னீங்களா அப்படின்னு சபேசன் கேட்டோன்னே ஹமீது பதிலே சொல்லலை. சொல்லுங்க. ஆமாம், லஞ்சமா? ஹமீது ஒன்றுமே பேசலை. சரி, வீட்டை எப்போ சாசனம் பண்ணலாம்? எப்போ வேணால் சாசனம் பண்ணலாம். நாளைக்கு, இன்றைக்கே கூட செய்யலாம். என்னங்க அவ்வளோ அவசரம்? நான் தான் இந்த உலகத்துக்கு லாயக்கே இல்லாத பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் அப்பா காலத்தில் இருந்து இருக்கிறவங்கள வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாதுன்னு வீட்டை விற்காமல் இருந்தேன். என்னோடய மக கல்யாணத்துக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு பணத்தை எடுத்தேன். இப்போ அந்த அம்மா உங்ககிட்ட இருந்து 30,000 வாங்கிக்கிட்டு தான். சே, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹமீத் சுல்தான் எழுந்து சபேசனோட தோளை தொட்டார். நீங்கள் முட்டாள் இல்லை, அந்த அம்மாவையும் தவறாக நினைக்காதீங்க. அந்த அம்மா ஒரு தெய்வம். என்ன சொல்கிறீங்க? உங்கள் மனைவிக்கிட்ட இருந்து லெட்ரு வந்தது. அவங்க வீட்டை வித்துடணும்னு முடிவோடு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவங்கள பார்த்துட்டு இவங்க மேலே ஏற்படுற அனுதாபத்தால் வீட்டை விற்காமல் போயிட போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்துட்டுது. அதனால் அந்த அம்மா என்கிட்ட வந்து பார்த்துட்டு 30,000 என்கிட்ட வாங்கிட்டதா சொல்ல சொன்னாங்க. இதை கேட்டால் நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்க, உடனடியாக வீட்டை விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவீங்கன்னு அந்த அம்மா நம்பினாங்க அப்படின்னு சொன்ன உடனே சபேசனுக்கு, அப்படியா, அப்போ அவங்க பணம் வாங்கவே இல்லையா அப்படின்னு ஹமீதை பார்த்து கேட்டான். ஒரு சல்லி காசு வாங்கலை. அல்லாஹ் மேலே ஆணையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லவங்கள வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு போனால் கூட நீங்கள் அந்த அம்மாவும் அந்த வயதானவரும் இருக்கிறதுனால தானே வீட்டை விற்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவங்க நிம்மதியாக அந்த வீட்டிலையே இருக்கட்டும். உங்களுக்கு பணம் வேணும், நீங்கள் வீட்டை சாசனம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு உரிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க 2 பேரும் எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ அவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கலாம். 2 பேரோட தேவையையும் நான் பூர்த்தி பண்ணிவிடுவேன். உங்கள் விருப்பப்படி நம்ம நாளைக்கே முடிக்கலாம். எதையுமே நான் தடுக்க மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஹமீது சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த கதையை இந்திரா பார்த்தசாரதி முடிச்சு வச்சுருக்கிறாரு. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் அவர். நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய கதைகள் எல்லாமே வாசகர்களுக்கு ரொம்ப பிடித்தமான கதையாக இருக்கும். புத்தகங்கள் வாங்கும்போதே இந்திரா பார்த்தசாரதி புத்தகத்தை நிறைய விரும்பி வாங்கக்கூடிய வாசகர்கள் ரொம்ப அதிகம். இந்த கதையை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள், நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாழ்க.